ஒரு பாட்காஸ்ட் எடிட் பண்ண 6 hours ஆகும்னு நினைச்சேன். ஆனா 30 மினிட்ஸ்லயே வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடிட் பண்ற மாதிரி உங்க வீடியோவை எடிட் பண்ண முடியுமா? சவுண்ட்ஸ் இம்பாசிபிள், ரைட்? பட் தட்ஸ் வாட் ஆக்சுவலி நம்ம இப்ப பண்ண போறோம். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்க கூட இதே மாதிரி பண்ணலாம். இது Descript. இது நீங்க வீடியோ எடிட் பண்ற மெத்தடையே மாத்த போகுது. வாங்க லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல Descriptன்னு டைப் பண்ணி வெப்சைட்ல போய் ஜிமெயில் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இதுல ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதுல கெட் ஸ்டார்டட் குடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. டேஷ்போர்டில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்க ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ ஃபைலை அப்லோட் பண்ணுங்க. அது உங்க மொபைல்ல இருந்து கூட நீங்க அப்லோட் பண்ணலாம், இல்ல ஜூம்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ப்ரொஃபஷனலா கேமரா வச்சு எடுத்த ஃபுட்டேஜை கூட இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். Descript அதுவே ஃபுல்லா டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதும் ஹியர் கம்ஸ் த மேஜிக். இந்த டூலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டூல் ஏன் வைரல் ஆச்சுன்னு காட்டுறேன். இப்போ வீடியோ ப்ளே பண்றேன். க்ளோஸா கேளுங்க. Hi, welcome to the world of creativity. Here, I'll share you my personal experience. So, few years back, I'm a person who always indulged in studying and exploring a lot of new ideas. இப்போ நான் இந்த வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா யூஸ்வலாக டைம்லைனில் போய் அந்த போர்ஷனை கட் பண்ணி டெலீட் பண்ணி பேலன்ஸ் பார்ட்டை ஜாயின் பண்ணணும். ஆனால் Descriptல உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய வேர்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் அமுக்குனா போதும். Hi, welcome to the world of creativity. Here, I'll share you my personal experience. I'm a person who always indulged in studying and exploring a lot of new ideas. சூப்பர். ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணதும் வீடியோவும் டெலிட் ஆகிருச்சு. ஆடியோவும் சிங்கில் இருக்கு. நீங்கள் ஒரு பேராகிராஃபை தூக்குனா அந்த ஃபுல் சீனே வீடியோல இருந்து போயிடும். இது வீடியோ எடிட்டிங் இல்லை, இது டெக்ஸ்ட் எடிட்டிங். ஆனால் ரிசல்ட் வீடியோவில் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சிம்பிள்னு. பட் இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸை 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். லெஃப்ட் சைட் இதுதான் நம்ம மெயின் எடிட்டிங் ஏரியா. டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றினா வீடியோ மாறும். சென்டர் ஏரியா இங்கே வீடியோ அவுட்புட் தெரியும். இங்கே நீங்கள் வீடியோ பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட்னு லே அவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம், அண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் வேணும்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார் இதை கிரியேட்டிவ் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏஐ டூல்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டுடியோ சவுண்ட் இது என்ன பண்ணுன்னா நாய்ஸை ரிமூவ் பண்ணி ஆடியோ குவாலிட்டியை ஸ்டுடியோ லெவலில் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஃபில்லர்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோவில் நிறைய இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஹைலைட் பண்ணி காட்டும். அது வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிமூவ் கொடுத்து எல்லா ஃபில்லர் வேர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மீடியா. இங்கே தான் அசட்ஸ் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ், மியூசிக்ஸ், ஜிப்ஸ்னு அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். இந்த கேப்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதுதான் டைம்லைன். ரொம்ப மைன்யூட்டாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ண மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் எஃபெக்ட்ஸ் ஆர் அனிமேஷன் எங்கே வரணும்னு செலக்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 90% நீங்கள் ஸ்கிரிப்டை வச்சே வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் தான் டார்க் டெக் லெவல். இப்போ ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ஷூட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேர்டுக்கு பதிலாக வேற வேர்டு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு வைங்க. இல்லை ஏதாச்சும் வார்த்தை தப்பாக சொல்லிட்டீங்கன்னா யூஸ்வலாக ரீஷூட் பண்ணணும். பட் Descriptல ஹோம் பேஜ் போய் ஏஐ ஸ்பீக்கர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ஸ்பீக்கர் கிளிக் பண்ணி உங்கள் நேமை டைப் பண்ணி கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கிற லோடிங் பட்டன் டிக் மார்க்காக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. டிக் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாய்ஸ் க்ளோன் ரெடின்னு அர்த்தம். இப்போ திருப்பி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்கிரிப்ட் செக்ஷனில் ஆட் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் கிரியேட்டிவிட்டியை கிளிக் பண்ணுறேன். இதில் ரீஜென்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் எடிட்டிங்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ரீஜென்ரேட் வீடியோன்னு இருக்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்சர்னுக்கு எல்லாம் அக்ரின்னு சொல்லிட்டு ரீஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது லோட் ஆன உடனே ப்ளே பண்ணி பார்க்கலாம். Hi, welcome to the world of editing. சூப்பர். இப்போ இது நான் பேசல, என்னோட ஏஐ க்ளோன் பேசியிருக்கு. லிப்சிங் கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. ஸ்மால் கரெக்ஷனுக்கு இனி ரீஷூட் பண்ண தேவையில்லை. ஆல்சோ நாங்கள் தமிழ் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தோம், டிரான்ஸ்கிரைப் ஆச்சு. ஆனால் ரீஜென்ரேட் மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியல. பட் இவங்களோட ஃபியூச்சர் அப்கிரேட்ல தமிழ் இன்னும் பெட்டரா வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலா மீட் அண்டர்லார்ட். இது வெறும் டூல் இல்லை, இது உங்க ஏஐ ஜூனியர் எடிட்டர். உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒன்றும் தெரிய வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிற மாதிரி டைப் பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் எனர்ஜெட்டிக் கேப்ஷன் ஃபார் திஸ் வீடியோன்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கேப்ஷன்ஸை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ஃபாண்ட் பிடிக்கலையா, மேக் இட் க்ரீன் அண்ட் சேஞ்ச் த ஃபாண்ட் ஃப்ரம் போல்ட் டு ரெகுலர்னு கமாண்ட் கொடுக்குறேன். சூப்பர். உடனே இப்போ சேஞ்சும் ஆயிருச்சு.
இப்போ உங்களுக்கு உங்க வீடியோவோட சம்மரி வேணுமா? இந்த அண்டர்லாட் கிட்ட கேட்டீங்கன்னா, அதுவே ஜெனரேட் பண்ணியும் குடுத்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். ப்ரோ இது எல்லாமே ஃப்ரீயான்னு. லெட் மீ பி டிரான்ஸ்பரண்ட். Descript ஒரு பிரீமியம் டூல் தான். ஃப்ரீ பிளான்ல உங்களுக்கு 1 ஹவர் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கிடைக்கும் அண்ட் 100 ஏஐ கிரெடிட்ஸ். இது ஒன் டைமா தான் குடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அப்கிரேட் தான் பண்ணணும். ஆல்சோ 4K எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இல்ல வாட்டர் மார்க்க நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ப்ரோ பிளான் தேவைப்படும். நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி இந்த டூல எவாலுவேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல இவங்களுக்கு இருக்கிற காம்படிட்டிவ் டூல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ட் இது ரியலி வொர்த்ன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் பே பண்ணி ப்ரோ வெர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபைனலி இப்ப எக்ஸ்போர்ட். எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாப் ரைட்ல இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணி லோக்கல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க லோக்கல்ல எங்க சேவ் பண்ணணுமோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு ஃபைல் நேமை கரெக்டா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எடிட்டிங் முடிஞ்சது. ஒரு வீடியோ எடிட்டர் பாதி நாள் உட்கார்ந்து பண்ண வேண்டிய வேலையை இந்த டூல் யூஸ் பண்ணி சிம்பிளா கொஞ்ச நேரத்திலே முடிச்சிடலாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த டூலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.